செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஆராதனை வேலைக்காக இரண்டு மூன்று பேர்கள் மத்தியிலே நாலு பேர் சொல்ல தேவா, நீர் எங்கள் மத்தியில் இருக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம், வருந்தி அடைக்கிறோம். உங்கள் அப்பா பிதாவே ஆவியானவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ராஜா இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் சொன்னீரே ராஜா. உண்மையே நாம் இருக்கிறோம். என் பேசும் எங்களை ஆசீர்வதிக்க இயேசுவின் ஜெபத்தில் பிதாவே ஆமென். ஓசியா 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஓசியா 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன். நான் உன்னை மகா வறட்சியான வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமான தேவச்சனமே, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த உலகத்தில் கடந்து வரும் பொழுது முதல் ஊழியத்தை 40 நாள் உபாசம் பண்றதுக்கு எங்க போனார்? வனாந்தரத்துல தான் போனார். ஒன்றுமே இல்லாத ஒரு இடம் தான் வனாந்தரம். வேதம் சொல்கிறது, நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் என்ன 20ஆம் அதிகாரத்துல முதலில் சொல்லும், வேதத்தை எடுக்க வேண்டாம், விதைப்பும் அத்தி மரமும் திராட்சை செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத ஒரு இடம் தான் வனாந்தரத்துல. விதைப்பு இருக்காது, அத்தி மரம் இருக்காது, திராட்சை செடி இருக்காது, கொடிங்க இருக்காது, ஒன்றுமே இருக்காது. வெறும் மணல் நிறைந்த ஒரு பாகமா இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ தேவன் முதலிலே ஊழியத்தை துவங்குவதற்காக எங்க போனார் என்று சொன்னால் 40 நாள் உபவாசம் எடுப்பதற்காக ஒரு வனாந்தரத்துக்கு போனார். நாம் நினைப்போம் இந்த நாளிலே இந்த ஊழியத்தின் பாதையிலே பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாம் முதல்ல துவங்கினது வனாந்தரத்தில் தான் துவங்குவாங்க. இவரு சுந்தர பாஸ்டர் ஒரு ஆத்மாக்காக ஒரு வருஷம் ஜெபம் பண்ணார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் பாஸ்டர் அந்த நாட்கள்ல 5 பேருக்கு தான் தமிழ் பேப்டிஸ்ட் சர்ச்சை நடத்தினார். அப்போ இந்த வனாந்திரமான இந்த இடத்துல தேவன் என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்த்தால் நாம் கவனிக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம், யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சொந்த 6 லட்சம் புருஷர்களை தேவன் எங்க கொண்டு போகிறார் சொல்லி நீங்க பார்க்கல. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 15-22ஆம் வசனம். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்திலே தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். முதலிலே நீங்க உலகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா தண்ணியில அந்த காட்டுல போடுறாங்க. ஹல்லேலூயா. ஆனா இங்க நடக்கிற காரியம் சொந்த ஜனங்களுக்கு பெரிய அற்புதத்தை தேவன் காண்பித்தார். உலகத்தை சிருஷ்டித்தது முதல் உண்டான நாட்களிலே நடக்காத பெரிய அதிசயம் எப்படி ஆதியில சிருஷ்டித்தாரோ அதே மாதிரி தேவன் கடலை 2ஆக பிளந்தார். இவ்வளவு பெரிய அற்புதத்தை பார்த்த உடனே முதல்ல இந்த ஜனத்தை எங்க நடத்துறார் சொன்னா ஒரு வனாந்திரத்துக்கு கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. அப்ப நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க, எதற்காக இந்த வனாந்திரத்துல கொண்டு போகிறார் என்று சொன்னால் இந்த ஜனங்கள் 3 நாள் இந்த வனாந்திரத்திலே தண்ணீர் கிடையாமல் அலைந்து முதலிலே
நாம் பார்க்க வேண்டிய காரியம், இந்த வனாந்திரத்திலே நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே ஒரு ஆட்கள் யார் என்று சொன்னால் அது தேவன் தான். Hallelujah. அவரால் தான் இந்த வனாந்திரத்திலே நமக்கு உதவி செய்ய முடியும். இந்த ஜனங்கள் வனாந்திரத்திலே எதை தேடினார்கள்? தண்ணீரை. தண்ணீர் எப்படி தேடுவாங்க? இல்ல, பூமியே எங்கனா இருக்குமா, எங்கனா குளம் இருக்குமா, எங்கனா, ஏன்னா வீடுலாம் கிடையாது இல்ல, அங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால யாருக்கிட்ட இருக்கோம்னு சொல்லி பூமியே பார்த்துக்கிறாங்க. பூமியே எத்தனை நாள் பார்க்கறாங்க? 3 நாள் பார்க்கறாங்க. அருமையான தேவ ஜனமே, இந்த 3 நாள் யாரை பார்த்துட்டாங்க? வனத்தையும் பூமியை உண்டாக்குன தேவன். என்னப்பா தண்ணி இல்லையப்பா, என்னை கொண்டு வந்துக்கிறிய, நான் உன்னை பார்க்கிறேன். உண்மை நம்பல ஒரு ஜனங்களும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனது. நான் உண்மை பார்க்கிறேன்ப்பா. இல்ல, இந்த ஜனம் தெரியாம தரையே பார்க்குது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. இந்த ஜனத்துக்கு என்ன தேவை? தண்ணீர். தண்ணீர் எங்க இருக்குது? பூமியில சமுத்திரம் 3 மடங்கு தண்ணி இருக்குது. பூமியில சமுத்திரத்துல எத்தனை மடங்கு தண்ணி இருக்குது? 3 மடங்கு. 3 பிளாஸ்டிக் கொடாந்து போய் எடுத்து வந்து குடிச்சா குடிக்கவே முடியாது. பூமியில இருக்கிற தண்ணி நீங்க போய் பீச்சில் எடுத்து வந்து அதை குடிக்க சொன்னா யாராலையும் என்ன பண்ண முடியாது, குடிக்க முடியாது. இன்னைக்கு காசால ஜனங்க தண்ணிக்காக திண்டாடுறாங்க. பக்கத்திலேயே கடல் இருக்குது, ஆனா கடல் நீர் என்ன பண்ண முடியல, குடிக்க முடியல. ஏன் சொல்றேன்னு சொன்னா, ஆண்டவர் வனாந்திரத்துல இவங்க கொண்டு போயிட்டாரு. இந்த தண்ணீர் தாகத்துக்கு ஆண்டவர் அவரை நோக்கி பார்க்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுறார். அவர் விரும்புற காரியம் எப்படி? குழந்தை தாயும் தகப்பனையும் நோக்கி பார்க்கிறது போல தெய்வனை நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நினைக்கிறார். அவரால் நம்ம உருவாக்கப்பட்டோம். அல்லேலூயா. இந்த ஜனம் 3 நாளா யாரை மறந்துட்டாங்க? ஒவ்வொரு நாளும் சொல்லணும், அவர் செய்த சகல உபகாரங்களையும், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மனைவியும் கணவனும் சர்ச்சைக்கு போனாங்க. சர்ச்சைக்கு போகும்போது மனைவி பார்த்து கேட்டாங்க, எவ்வளவு தூரம் வந்திய? பைபிள் படிக்கிறது என்ன பண்ணுவேன், கண்ணாடி எங்க? ஐயோ வீட்டில் விட்டோமா சொல்லி வீட்டுக்கு கண்ணாடி வண்டியில் மரத்தடியான மனைவி நிறுத்திட்டு கண்ணாடி எடுக்க வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு வந்து கண்ணாடி எடுத்து வந்து சர்ச்சில் வசனம் படிக்கும்போது கண்ணாடி போடும்போது ஐயோ ஒய்ஃப் எங்க விட்டான், மரத்தடியான விட்டான்னு சொல்லி அந்த மரத்தடிக்கு வர்றார். அல்லேலூயா. ஏன் சொல்லுகிறது சொன்னா, மனுஷனுக்கு என்ன இல்லை, அவன் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே சொல்லி நம்ம எல்லோரும் ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. ஆனா பிரியமான தேவஜனமே, மறக்க முடியாதது ஒண்ணு இருக்குது. ஞாபகம் தான் சொல்லுவோம். ஆனா மறக்க முடியாத ஒண்ணு இருக்கு. எரேமியா 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நானே சொல்லிடுறேன், நேரம் இல்லாதனால. ஒரு பெண் தன் ஆபரணத்தை மறப்பாளோ? அல்லேலூயா. கால் சவர் கப்பல் ஹீரோல இருக்கா, 40 வாட்டி இருக்குதா. அப்ப எதை மறக்க முடியாது? பெண் தன் ஆபரணத்தை. காலேஜ் ப்ரொஃபசர் அந்த அம்மா வந்து கேட்டாங்க, எப்பா நான் 1/2 நாள் அம்மனை கூப்பிடுறேன், ஜீசஸ் புரியுறா, அம்மன் பெருசா 6 நாள் கூப்பிடுறேன். ஏப்பா, வானத்தையும் பூமியும் உண்டாக்குற தேவன் இந்த உலகத்துல வந்தாருன்னா பூமி அதுவும் அவ்வளவு வல்லமை நிறைந்தவர் சொல்லி நான் சொன்ன அவங்கிட்ட, அவன் கேள்வி கேட்கிற, நீ பதில் சொல்லுமா, நீ காலேஜ் ப்ரொஃபசர், மறக்க முடியாது எதிர்மா. அந்த அம்மா சொல்லி எங்க வீட்டுக்கார, ஆனா இந்த மனுஷன் எங்க போனானோ தெரியலையே தேடுவீங்க. ஆமாப்பா. அப்புறம் இல்லாம சரி உடனே சொல்லுமா, குழந்தைப்பா, அதான் குழந்தை எங்க இருக்குதுன்னு கொலுசு கட்டுறாங்களே காலில் சத்தம் கேட்கறதுக்கு. நான் சொல்றேம்மா, நானே சொல்லுறேன், ஒரு பெண் தன் ஆபரணத்தை
வார்த்தை மறக்க மாட்டாங்க. ஒரு மனவாட்டி ஆடைகளை மறக்க மாட்டாங்க. பட்டு படம் என்ன பண்ண மாட்டாங்க. பெரிய பாஸ்டர் லண்டன் போனாங்க. அந்த பாஸ்டர் ஊழியெல்லாம் முடிச்சது பாட்டு, ஐயா உங்களுக்கு என்ன ஆசையா சொல்லுங்க. இந்த லண்டன்ல ஒண்ணு இல்லப்பா, வெளிநாட்டு பட்டு சாரி ஒன்று வாங்கி போகணும். லண்டன்ல பெரிய கடைக்கு என்ன கூப்பிட்டு போனாங்க. பாஸ்டர் போனாரு, லண்டன் கடையில போனாரு, பெரிய கடையில. அப்போ இங்க காஞ்சிபுரம் பட்டு தமிழ்ல பேசும்போது வேலைக்காரன் தமிழா, ஐயா நீங்க தமிழா? ஆமா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இந்த லண்டன்ல வேலை செய்யறேன், உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். என்ன வேணும் ஐயா? எனக்கு பட்டு சாரி ஒன்று, லண்டன் சாரி ஒன்று மனைவி கொடுத்தது. அவன் சொன்னானா, ஐயா எல்லாம் காஞ்சிபுரம் பட்டு தான், அங்க இருந்து வந்து முத்திரை தான் லண்டன் முத்திரை. அல்லேலூயா. இவர் பண்ணாரு, சரி நம்ம ஏன் இவ்வளவு ஒரு வெயிட் தூக்கிட்டு போனோம், காஞ்சிபுரத்திலே போய் என்ன பண்ணலாம். ஒரு பெண் தன் ஆபரணத்தை மறக்க மாட்டாங்க. ஒரு மனவாட்டி தன் ஆடைகளை என்ன பண்ண மாட்டாங்க. ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் தண்ணீர் இல்லாம கஷ்டப்படுறது யார மறந்துட்டாங்க. இவ்வளவு பெரிய அற்புதத்தை செஞ்ச கடல் பிளந்தாங்க. அந்த கடல்ல சாதாரண தரையை போல நடந்து வந்தது. இவ்வளவு நடந்து வந்து அதிசயத்தை செய்த தேவனை ஒரு நிமிஷத்துல என்ன பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இதற்காக இந்த வேளையிலே நான் சொல்கிறேன் என்று சொன்னார், உலகத்திலே தாய் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலும் அவன் மறந்தாலும் தாய் கூட தன் பாலகனை மறப்பான். சிஸ்டர் சொன்னாங்க, என்ன மறப்பாங்க? படுத்தா குழந்தை ஞாபகம் தான், திருவிழா குழந்தை ஞாபகம், ஸ்கூல் போனாலும் குழந்தை ஞாபகம் தான், வரும்போதும் குழந்தை ஞாபகம் தான். அப்படி இருக்கும்போது தாய் எப்படி மறப்பாங்க? ஏன் இந்த கேள்வி இப்படி போட்டுக்குது பைபிள்னு சொன்னாங்க. அவங்களே அர்த்தம் சொன்னாங்க. கல்யாணம் நடந்திருப்பாங்க, புருஷன் வீட்டுல விட்டு 3 நாள் எல்லா அடி உதப்பட்டாலும் வாழ்க்கை எங்கதான்? இங்கதான். கல்யாணம் ஆனப்பாட்டு சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வராங்க இல்ல. அல்லேலூயா. ஸ்கூல் படிக்கிறதோடு தான். அல்லேலூயா. அந்த தாயினுடைய அன்பு கூட மறந்துடும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பு மறவே இல்லை. நான் ஒருபோதும் உன்னை நான் உன்னை மறப்பதில்லை. இஸ்ரவேலே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. அவர் எப்போதும் நம்முடைய ஞாபகமாகவே இருக்கிறார், நம்மள நினைவாகவே இருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு காரியமும் அவர் நினைவாக. பஸ் ஸ்டாண்ட்ல வந்தேன், யார் திரும்பி பார்த்தா சாஞ்சி கீழே எதிர்கண்ட ஓடி ஒரு சோடா வாங்கி திரும்பி வரதுக்குள்ள ஜீவன் போயிடுச்சு. அவர் ஒரு நிமிஷம் நம்மள மறந்தான்னு சொன்னா நம்ம உலகத்துல வாழ முடியாது. அப்படி இல்லை. சாதாரண ட்ரெயின் சொல்லி வந்தா அது நிக்கிற ட்ரெயின் நினைச்சுட்டு வந்தா அது பாஸ்ட் ட்ரெயின். அந்த இடத்துல நிக்கல, லாஸ்டா போயிடுச்சு. அதே இடத்துல 2 கால்கள் போயிடுச்சு. ஜீவன் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போன் பண்ணிட்டு வீட்டுக்கு ஜீவன் போயிடுச்சு. ஏன் சொல்லுதுன்னு சொன்னா, தேவன் நம்மை மறக்காதவர். லிபியா தேசத்தில் அநேக ஜனங்கள் அதிகாலையில படுத்து உறங்கினார். அவர்கள் தாகத்துக்காக, அவர்களை போஷிப்பதற்காக, அவர்கள் ஜீவனை காப்பாற்றுவதற்காக 2 பெரிய ஆறு. அந்த ஒரு ஆறு உடைஞ்சது, ஒரு ஆறு உடைஞ்சது, 2 ஆறு உடைஞ்சு 10,000 ஜனம் மேல கடல்ல போயிடுச்சு. அல்லேலூயா. ஏன் சொன்னா, ஒருத்தர் கூட அந்த இடத்துல தேவனோடு கூட உறவு வைத்திருக்கிற ஒருத்தர் கூட கிடையாது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், அருமையான தேவச்சனமே, நம்மளை மறவாத தேவனை நாம் நினைவு கூற வேண்டும். எதற்காக இந்த ஆராதனை, எதற்காக இந்த கூட்டம் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அதை அந்நிய காரியமாக இருந்தார். நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை. இந்த வேத வசனம் நம்முடைய இதயத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை இருக்கும்போது தேவன் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார். வெளிய தேசத்துல வெளியிட்டு பெரிய பக்ரீன்ல இருந்து வந்த ஒரு பொண்ணு என்கிட்ட தெரிஞ்ச ரொம்ப காஸ்ட்லி சூட்டி ஜாக்கெட்லாம் அவ்வளவு காஸ்ட்லியா இருக்கிற இடம் எல்லாம் இருக்குது. ஆனா இன்னைக்கு அந்த தேசத்துல சமாதானம் இல்லை.
ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தாழ்ந்து போற குணம் இல்லை. நீ அடிச்சா நான் அடிப்பேன், நான் அடிச்சா நீ அடிப்பேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் தான். ஒரு இடம் கேட்டா நீ ஒரு அடி கேட்டா 2 அடி விட்டு கொடுன்றார் ஆண்டவர். உலகத்துல ஒண்ணும் கொண்டு வந்தது இல்ல, ஒண்ணும் செத்த பிறகு சேர்த்து வச்சது பிரயோஜனப்படாது. செத்த பிற்பாடு சேர்த்து வச்சது பிரயோஜனப்படாது. எத்தனை கோடி சேர்த்து வச்சிருந்தாலும் அது செத்துட்ட பிற்பாடு பிரயோஜனமே படாது. இருக்கிற வரைக்கும் தான். அல்லேலூயா. அதனால போகும்போது நல்ல தாராளமா செலவு பண்ணுங்க. டீ இல்ல வாங்கி நல்ல சந்தோஷமா போறோம். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்க எப்பொழுதும் சந்தோஷமா. அதான் வந்த உடனே டீ குத்துட்டு சொல்லிட பாருங்க. அருமையான தேவச்சேர்மை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. அந்த தாய் கூட கல்யாணம் படம் மறந்துடுவாங்க. ஆனா மறக்காத தெய்வம் இந்த ஜனம் தண்ணீரை தான் தேடிக்கொண்டிருந்தது தவிர தேவனை பார்க்கவே இல்லை, தேவனை துதிக்கல, ஆண்டவரிடத்துல கேட்கல. தண்ணீர் இல்லையேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணல, கேட்கல. பிரியமான தேவச்சனமே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. தண்ணீர் அப்பொழுது அந்த அம்மா சொன்ன அம்மா, மறக்க முடியாதது ஒரு பெண் தன் ஆபரணத்தை மறக்க மாட்டாங்க, தன் ஆடைகளை மறக்க மாட்டாங்க, மனவாட்டி ஆடைகளை மறக்க மாட்டான்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா வானத்தையும் பூமியை உண்டாக்குன இயேசு இறங்கினார்னா பூமி அதிகமா இருந்தாங்க. அதே நாள்ல சென்னை பட்டத்துல தேவன் எல்லா இடத்தையும் அசைச்சு காமிச்சாங்க. மாலை மனசு மறுநாள் வந்து இரவு சென்னை நடுநடு. ஏன் சொல்றதுன்னு சொன்னா, ஆண்டவர் வித்தியாசம் பார்க்கிறது அல்ல, அவரை பார்க்கிற யாரா இருந்தாலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு தேவன் வல்லமையை விளக்கப்படுகிறவராக இருக்கிறார். பட்சபாதம் இல்லை. அல்லேலூயா. அவர் நம்மை நோக்கி கூப்பிடும்போது, அவரை பார்க்கும் போது, என் ஜனங்கள் வரும்போதும் அவர்கள் அவர்களை பார்த்தார்கள். ஒரு முழுநாள் பிரகாசமடை ஆகினால அவரை பார்க்கணும். அல்லேலூயா. இந்த நாளிலே இந்த வனாந்திரத்துல யாரை பார்க்க வேண்டும்? இயேசுவை பார்க்கணும். இவர்கள் பூமியை தான் பார்க்கணும். முதலாவது சொல்றேன், பூமியில தண்ணி தான் தண்ணி. நல்ல தண்ணி எங்க இருக்குதுங்க? பூமிக்குள்ள இருக்குது நல்ல தண்ணி. அதை விட நல்ல தண்ணி வானத்துல இருக்குது. பூமிக்குள்ள இருக்கிற தண்ணியாவது போர் போட்டு தண்ணி நல்லா இல்லாங்க. வானத்திலிருந்து தண்ணி வந்தா அந்த தண்ணி பியூர் ஃபில்டர் வாட்டர். அதனால்தான் பாட்டில் ரொப்பி அக்வா பின்னான். அக்வா பின்னா தேங்காய் தண்ணி தான். அதுக்கு பேர் வச்சு என்ன பண்றாங்க? அப்ப என்ன பண்ண, நல்ல தண்ணி எங்க இருக்குது? வானத்துல இருக்குது. ஆனா ஜனங்க யார பாக்குறாங்க? பூமியை தான் பார்க்கறாங்க. பிரியமானதை வச்சு ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை தான் நம்ம விரும்புகிறார். அவரை நோக்கி பார்க்கணும், அவர்கிட்ட செவிக்கணும், அவரிடத்துல கேட்கணும். ஆண்டவரே நீர் செய்யும் சாமி, என்ன நடத்தும். நீர் இந்த வனாந்திரத்தில் அற்புதத்தை செய்யும், இந்த வனாந்திரத்தில் எங்களை வழி நடத்தும் சாமின்னு சொல்ல வேண்டும். 3 நாள் தண்ணீர் கிடையாம இவங்க என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறாங்க. அந்த வசனத்தை படிங்க. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினார். அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அல்லேலூயா. 3 நாள் தண்ணீர் கிடையாம நடந்தாங்க. ஐயா ஒரு காரியம் அல்லேலூயா. இப்போ அடுத்த காரியம், அங்க ஒரே ஒரு மனுஷன் இருக்கிறான். இந்த ஜனத்துக்கு தண்ணீர் இல்ல. மோசே மாத்திரம் யாரை நோக்கி பாக்குறான்? பாருங்க, யார் பாக்குறாங்கன்னு பார்க்கலையோ நாம் தேவனை நோக்கி பார்க்கிறோம். யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. யோசுவா அதிகாலையில எழுந்தாரு. எழுந்து தேவனை துதிச்சு, நாங்கள் எப்படி இதை கடந்து போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். மோசே மலையின் மேல ஏறி 40 நாள்
ஆண்டவரோடு கூட பேசி ஆண்டவரை பார்த்த மனுஷன் அந்த வேலை அந்த இடத்துல ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சின்ன காரியத்தை காண்பிக்கிறார். என்ன காண்பிக்கிறார்? அங்க ஒரு மரத்தை காண்பிக்கிறார். அந்த வசனத்துல பாருங்க, 15:22 தேவன் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் இருக்கும். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். கர்த்தர் மோசேக்கு என்னத்தை காண்பித்தாரு? மரத்தை காண்பித்தார். ஏன் மரத்தை காண்பிச்சாரு? தண்ணி இருக்குது, நீ இடம் தானே காண்பிக்கணும். ஏன் மரத்தை காண்பிக்கிறார்? நல்ல கவனிச்சுக்கோங்க. எல்லாம் ஒரு ஆண்டவர் ஒரு ரீசன் பிரகாரம் நடத்துவார். ஏன் மரத்தை காண்பிக்கிறாருன்னா, தண்ணி இல்லாத இடத்துல எது வளர்ந்துக்குது? ஒரு மரம் வளர வச்சுக்கிறாரு. நம்மள தண்ணி இல்லாம வளர்க்க மாட்டாரா? இந்த மரத்தினுடைய குணம் என்ன? மரம் வந்து யாரையும் பார்த்து சிஸ்டர் யூனிய கிளாஸ் ஆஃப் வாட்டர் சொல்லி கேட்டேன். உங்களுக்கு ஒரு பக்கெட் தண்ணி ஊத்துங்க, நாங்க காஞ்சி போறோம்னு சொல்லி கேட்கவே கேட்க. மரம் யாரு என்ன பண்ணாது? தேவனுடைய பிள்ளைங்க அந்த இடத்துல உணரணும். ஆண்டவரே, இந்த மரம் இருக்குது, இந்த மரம் ஒரு நாள் சுஜாதா இதெல்லாம் போற நான் காயத்தை என்ன பார்க்கலையேன்னு கேட்டார். ஏன்னா இந்த மரம் யாரு நோக்கி பார்க்கணும்னு சொன்னா, புளிய விதை பனிப்பட்டு வெடிச்ச உடனே அந்த ரெண்டு பச்சையா இருக்கிறது வேர் பூமியில ஊழ்ன உடனே வானத்தை நோக்கி பார்க்க. அவ்வளவு வெயிட்ட அப்படியே பெண்ல இருந்து நிமிர்ந்து யாரை நோக்கி பார்ப்போம்? வானத்தை நோக்கி பார்க்க. அல்லேலூயா. பிரியமான தேவச்சனங்களே, நாம் யாரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரை நோக்கி பார்க்க. எங்கிட்ட பயங்கர சண்டை. நான் உடனே நினைச்சேன், இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆகும் போது, பெரிய விரட் ஆகும், போலீஸ் வர முடியாது, சின்ன பாதை. அப்படி இருக்கும்போது என்னடா இது இவ்வளவு காலையில இவ்வளவு பயங்கரமா சத்தமா இருக்கு. உங்களுக்கு ஊர் தலைவர் குரல் கொடுத்தாரு, ஏய் அமைதியா போங்கடா, நான் வந்தேன்னா ஆளுதான். ஊர் தலைவர் பார்த்தா வேண்டுவாங்க. அப்ப கூட அவனுக்கு இடத்துல கடைசியில பார்த்து நான் மெதுவா ஏறி எட்டி பார்த்தா இவன் அரைக்கல் வச்சிருக்கிறான். அவனை ரெண்டு லேடி பிடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கண்டிப்பா கல்ல என்ன ஆகும்? சண்டை அவன் சொன்னா. 3வது வீட்டுல ஹவுஸ் ஓனரு வாடகைக்கு துட்டு இல்ல, ஏதுரா குடிக்கு துட்டுன்னு உடனே ஒருத்தன் இந்த பக்கம் வர்றான், உடனே முடிஞ்சு போயிடுச்சு பிரச்சனை. அல்லேலூயா. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. இந்த மோசேக்கு மரத்தை காண்பித்தார். மரம் ஒரு நாள் கூட தண்ணீர் என்ன பண்ணாது? கேட்கவே இல்லை. அது முளைக்கும் போதே அது விதையானது வானத்தை நோக்கி அண்ணாந்து. ஏன்னா நாந்து பார்க்கும்போதுதான் அந்த சிறு செடிக்கு பனி வந்து நினைச்சு அதை வளர வைக்கும். அருமையான தேவி சொல்லுங்க, நாம் வளரணும்னு சொன்னா அந்த செடி எப்படி வானத்தை நோக்கி பார்க்கிறதோ அப்படியா யாருக்கும் தெரியாத இருக்கிற நேரத்துல முழங்கால் படி போட்டு, ஆண்டவரே நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன், ஆண்டவரே நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன், ஆண்டவரே நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். மோசேக்கு ஆண்டவர் மரத்தை என்ன பண்ணாரு? என்ன பிரச்சனை வந்தாலும் அது மனுஷனை நோக்கி பார்க்கவே பார்க்காது. அல்லேலூயா. பிரியமான தேவச்சனமே, அந்த மரத்தை ஆண்டவர் காண்பித்தார். அவருடைய வாழ்க்கையில மரத்தை காண்பித்த உடனே அந்த மரத்தை வெட்டி ஒரு கிளையை எங்க போடு? தண்ணீர்ல போடுன்னு சொன்னார். சில நேரங்களில் நீங்க பார்ப்பீங்க, வளரும், வளர்ற நேரத்துல வேப்ப மரத்தை குச்சி வச்சு பல்லு வளர்ப்போம்.
கேட்டா ஆளும் வேணும் பல்லுக்கு உறுதின்னு சொல்லுவோம். அப்போ அந்த வளர்ற செடிக்கு எவ்வளவு வேதனை அந்த மரத்தை ஒடிக்கும் போது. சில நேரங்கள்ல அந்த மரம் இருக்கும்போது கொஞ்சம் நீட்டா அதிகமா இருந்தா கத்தி வச்சு வெட்டிக்கலாம். பல பிரச்சனைகளை இந்த மரம் என்ன பண்ணும், சந்திச்சா கூட சோர்ந்து போவார். அது பாட்டுன்னு வளர்ந்துனே தான். அது பாட்டுன்னு வளர்றது வளர்ந்து அது ஒரு கனி கொடுத்து அந்த கனிய நாம் சாப்பிட்டதான் நமக்கு பசியான. அஞ்ஞான தேவி ஆண்டவர் மோசைக்கு மரத்தை காண்பித்தார். அந்த மரக்கிளையை வெட்டி போடுவது மதுரமாச்சு. எதற்காக அதை சொல்கிறேன்னு சொன்னா, மனாந்திரமா இன்றைக்கு இருக்கலாம், ஆனா அவரை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் மதுரமாய் மாற்றுவார். அவரை நோக்கி பார்க்கும்போது என்னவா மாற்றுவார் ஆண்டவரே? மதுரமாய் மாற்றுவார். அந்த தேசத்துல தன்னுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது பால்காரன் வந்து அந்த பால்காரன் சாட்சி கொடுத்த அந்த பாஸ்டர் பார்த்து, ஐயா ஊர்ல எல்லாரும் தேவன் 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 தெலுங்கு தேவனா கடவுளுக்கு ஈக்குவலாஸ் ஆகும். எல்லாரும் தேவன் தேவன் சொல்றாங்கன்னா, ஆனா எனக்கு மாத்திரம் நீ கடன் கொடுக்கலையா? தேவன் என்ன பண்றாரு? கடன் வைக்கிறார். பாலுக்கு காசு என்ன பண்ணாரு? கடன் வைக்க 5-6 சபைகளை ஸ்தாபிச்சாரு, அங்கங்க நடத்தினாரு. கடத்தை கொடுத்து கொலை பண்ண மாட்டாரு, ஊழியத்தை கொடுத்து கொலை பண்ண மாட்டாரு, பிஎஸ்சி முடிச்சாரு. என்னைக்கு ஜெருசலேம் பிரயர் டவர் என்று சொல்லி கட்டியிருக்கிறாரு, பெதஸ்தா குளம் என்று கட்டியிருக்கிறாரு. ஏக்கக்கணக்கில் லேப் இருக்குது, கார் இருக்குது, டாடா சுமோ எல்லாம் ஆண்டவரோட கைவிடவே. ஆண்டவர் அவர் என்ன பண்ணல? நம்மளை கைவிடாமல் கண்களை மூடுவோம். அதற்காக தான் ஆண்டவர் என்னை நோக்கி பார்த்து, அவரை நோக்கி பார்த்து வைத்து கொடுக்கிறேன். ஜெபிப்பார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, வெட்கப்பட்டு போனதில்லை. இந்த நாளில கற்றுக் கொடுக்கிற ஒரே ஒரு காரியம் தான், சின்ன காரியம் தான். நாம் நடந்து போவதான இந்த சபையில வனாந்திரத்தில் அவரை நோக்கி பார்க்கிறோம். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நாம் கேட்டோம். வார்த்தையானது வேலைக்காக நாம் ஜெபிக்கிறதாச்சா. ஆண்டவர்களால் கர்த்தாவினுடைய வார்த்தை நாங்கள் கேட்டோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையானது இந்த மக்களுடைய இதயங்களிலே கர்த்தாவை கிரியை செய்யும்படியாக, இந்த வார்த்தையானது ஆண்டவரே உடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக, இந்த வார்த்தையானது குடும்பங்களிலே ஒரு சமாதானத்தோடு ஆண்டவரே சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. வியாதியா இருக்கிற மக்களுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த மக்களுடைய வியாதிகளை குணப்படுத்த முடியாமல் ஆண்டவரே வைத்தியர்களால் கைவிடப்பட்ட இந்த பிள்ளைகளை இந்த நேரத்தில் நான் ஆண்டவரே பாதபடியிலே வைக்கிற ராஜா. இது எப்படியாப்பட்ட வியாதியா இருந்தாலும் உடைய நாமத்தினால் நாங்கள் உடைய கரத்தை நீட்டி அப்பா இடத்திலே கர்த்தாவே உடைய வல்லமையினால் அந்த வியாதிகள் சுகமடையபடியாய் இப்பொழுதே ஆண்டவரே படுத்திருக்கிற அந்த மக்களுடைய ஆண்டவரே வியாதி அவர்களுடைய விலகி அவங்களுக்கு சுகத்தை தருவீராக அப்பா, அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை தருவீராக. நாங்கள் இந்த வேலையை நாங்கள் செபிக்கிறோம். குடும்பங்களில் உள்ள சமாதானத்தை தாரும். பிள்ளைகள் ஆண்டவரே உபத்தினாலே அநேக குடும்பங்களில் அப்பா நிம்மதி இல்லாத வாழ்கிற தாய்மார் தந்தைகளை கர்த்தாவை பார்க்கிறீராச்சா. அப்படிப்பட்ட குடும்பங்களிலே நீர் இந்த பிள்ளைகளை சீர்படுத்தி அப்போ அந்த பிள்ளைகள் ஒரு நல்ல பிள்ளைகளாய் மாறி இந்த குடும்பங்களுக்கு ஆண்டவரே கை கொடுத்து தூக்கும்படியாக, இந்த குடும்பத்திலே ஒரு சந்தோஷத்தை உருவாக்கும்படியாக நீர் அவர்களை தொடுராஜா. இடத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக நான் செபிக்கிறேன். இந்த குடும்பங்களை எல்லாவற்றிலும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். ஆண்டவரே சபைக்கு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவை நீங்கள் நோக்கி பார்த்து ஆண்டவரே அவர்கள் வெறுமையாய் போகாதபடி ஒரு நல்ல ஆசீர்வாதத்தோடு ஒரு மன நிம்மதியோடு சந்தோஷத்தோடு நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஸ்தலத்தில் கர்த்தாவே ஐயா சார்லஸ் ஐயா உங்களுடைய வார்த்தையை அவர் பகிர்ந்து கொண்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவரை ஆசீர்வதிங்க, அவர் ஊழியத்தை ஆசீர்வதிங்க.
ஆண்டவரே இந்த ஊழியத்தையும் கடத்தில் கொடுக்கிற மேன்மையாய் உயர்த்தும் எல்லாவற்றிலும் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. துதி கனமகிமெல்லாம் எடுக்கிறேன் மீட்பராகி இயேசு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் தேவன் வருகை மட்டும் உங்களோடு இருப்பதாக. ஆமென். God bless you.